தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உயர் ரக வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் பெண்ணின் காது துண்டானதால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அண்மை காலமாக நாய்க்கடிகளால் மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வளர்ப்பு நாய் கடித்து பெண்ணின் காது துண்டாக்கப்பட்டிருக்கிறது. குமார் என்பவர் வளர்த்து வந்த பாக்ஸர் என்ற உயர் ரக நாய்கள் கடித்ததில் காயமடைந்திருக்கக்கூடிய பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அபிராமபுரம் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததில் பெண்ணின் காது துண்டாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் குட்டி கிராமணி தெருவை சேர்ந்தவர் உஷா. இவர் அருகே உள்ள பல்வேறு வீடுகளில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையை அவரது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குமார் என்பவர் பாக்ஸர் என சொல்லக்கூடிய உயர் ரக நாய் வளர்த்து வருகிறார். நேற்று அதிகாலை வீட்டை விட்டு வேலைக்கு செல்லும் போது அவர் குமாரின் வீட்டு வழியாக சென்ற போது பாக்ஸர் என்ற ஒரு நாய் அவருடைய சேலையை பிடித்து இழுத்து தள்ளி இருக்கிறது. அதன் பிறகு வீட்டுக்குள் இருந்த 3 நாய்கள் என 4 நாய்கள் அவரை காதை பிடித்து கடித்து குதறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சேலையை பிடித்து இழுத்து தரதரவென இழுத்து சென்றுள்ளது. இதில் உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு அவரை அதிகாலை வேளையில் அவருடைய மகன்கள் மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவரது காது அறுவை சிகிச்சை மூலம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த குமார் என்பவர் திமுக பிரமுகர். அந்த பகுதியில் திமுக பிரமுகராக இருந்து வருகிறார். அந்த பகுதி மக்கள் பல முறை குற்றச்சாட்டு வைத்தும் அந்த நாயை வேறு பகுதிக்கு அகற்றாமல் அங்கேயே வைத்திருக்கிறார். குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்களை குமார் மிரட்டியும் வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று அந்த உஷாவை கடித்த உதவி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் ஒரு மூதாட்டி 80 வயது மூதாட்டி நடந்து சென்ற போது அதே நாய் கடித்து குதறி இருக்கிறது. பல முறை புகார் கொடுத்தும் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக இந்த நாய்கள் கடித்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நாய் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் இவர் மீது பல முறை குற்றச்சாட்டு வைத்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் தான் நேற்று இந்த உஷா என்ற பெண்ணை கடித்து குதறி இருக்கிறது. இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இத்தனை நாய் கிட்டத்தட்ட 4 நாய்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த 1 வருடமாக தான் இந்த நாய் வளர்க்கப்பட்டு வருகிறது. சாலையில் செல்லக்கூடிய தெருவில் செல்லக்கூடிய சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை துரத்தி செல்வதும் அதை பயமுறுத்துவதும் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி கண்டுகொள்ளாத குமார் ஏனோதானோ என்று இருந்திருக்கிறார். இதன் காரணமாகவே இந்த உஷா நேற்று அதிகாலையில் கடித்து குதறி இருக்கிறார். இது தொடர்பாக அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உஷா தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார். இது வேலைக்கு 5:30 மணிக்கு போனேன் சார். அவர் வீட்டுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாய் என் சாரியை பிடிச்சது. இப்படி பிடிச்ச உடனே கீழே தள்ளிச்சு என்ன. திருப்பி 3 4 பேரும் சேர்ந்து தலைமுடியெல்லாம் கடிச்சு இழுத்து பொறாண்டி உடம்பு கண்ணு எல்லாமே பிடிச்சி பொறாண்டி எடுத்துட்டாங்க. கை கால் சோல்ட்ரு முதுகு எல்லாம் பொறாண்டி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன். அந்த காலில் யாரும் வரல சார். அப்புறம் அந்த ஆள் ஷூன்னு சும்மா கொம்பு கூட இல்லை ஷூன்னு தருத்துறாரு. போகவே இல்லை. ஐயோ 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 எனக்கு கத்துன்னு யாரும் வரல. அப்புறம் அந்த அம்மா ஓடி ஏன் இணையா பண்ணின்னு இருக்க, நாயை கட்டுறது தானே உங்ககிட்ட பெரிய தொல்லையா இருக்குன்னு கத்திட்டு அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த நாயை அத்தனையும் தள்ளிட்டு என்ன அப்படியே அணைச்சி ஓரமாயிட்டுன்னு வந்தாங்க சார். இந்த ரிங்கு காது நகத்துல மாட்டிக்கிச்சு. இந்த கம்மலோட அந்த மாட்டல் அதில் மாட்டி இழுத்து காதை அறுந்து அந்த தையல் போட்டு